வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி தொகுதியில் இன்று காலை வேட்புமனு மீதான பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. காலையில் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த வேட்புமனு பரிசீலனையின் பொழுது தாவேகா வேட்பாளர் அருண்குமார் அவர்கள் சுமார் 15 நிமிடம் வந்திருந்தார். அதற்கு பிறகு உள்ளே சென்று வந்த அவர் தற்பொழுது காணவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் காணவில்லை என்று சொல்வதனால் தற்பொழுது அவருடைய தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் அவர்களுடைய வேட்புமனுவும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் விவரங்களை சரியாக பார்த்தோம்னால் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார். வேட்புமனு பரிசீலனையின் பொழுது அருண்குமார் மாயமானதால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. தாவேகா வேட்பாளருக்கு மாற்றாக நிறுத்தப்பட்ட வேட்பாளரின் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. சிதம்பரம் தொகுதியில் பார்த்தோமேனால் வேட்பாளருடைய மாற்று வேட்பாளராக அவருடைய தந்தை வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் எடப்பாடி தொகுதியில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாருமே நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஒருவேளை சுயேட்சை சார்பில் போட்டியிடக்கூடிய யாரையும் தாவேகா வேட்பாளராக அறிவிக்குமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது வரை எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் அவர்கள் நிற்கிறார். அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் காசி அவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வேட்பாளர் அருண்குமார் அவர்கள் காணவில்லை, எங்கிருக்கிறார் என்றுதான் தற்பொழுது அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது அதிகப்படியானோர் திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. வேட்பாளர் காணாமல் போயிருக்கிறாரா அல்லது அவரே எங்கேனும் சென்று மறைந்திருக்கிறாரா என்பதனை ஒரு சில நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவது வழக்கம். இந்த முறை எடப்பாடி தொகுதியின் தாவேகா வேட்பாளர் காணவில்லை, அவரை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது அவருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று வேட்பாளருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது.